இந்த வீடியோவில் யூனிட் 1 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். தமிழில் வந்து நேர்மாறு அணியை காண்கன்னு சொல்லி கேட்பாங்க. இதில் மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம், செகண்ட் ஸ்டெப்பில் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்போம், தேர்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1// டிட்டர்மினன்ட் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதில் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. முதல் கண்டிஷனே டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரும். டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா நம்மளால் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இப்போ பாரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், 7 கொஸ்டின்ஸ் பாருங்கள். இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கேன், பக்கத்தில் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாமே ஆல்ரெடி நம்மளுக்கு செமஸ்டர் எக்ஸாமில் கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து ஒரு 7 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8th கொஸ்டின் பாருங்கள், ஏ இன்வர்ஸ் cannot be foundன்னு கொடுத்துருக்க ஆன்சர். காரணம் என்னன்னா டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ வந்து 0 வந்ததுனால ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டின் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா ஸ்டெப் 2 மட்டும் நம்மளுக்கு கூட தனியாக கேட்கலாம்.